ரோனி. வரேங்க. ஹாய். என்னடா சாப்பிட்ட? பால் சாப்பிட்டியா? வணக்கம்மா. வணக்கம். மாமா இருக்காரு? 2 பேரும் இருக்காங்கம்மா. வெளியில கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா? இன்சில். ரோனி சரி நான். மாமா சாந்திங்க. வா சாந்தி. என்ன சாந்தி இந்த நேரத்துல? என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா, ஏ? ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஹாய். என்ன செல்லம், என்ன பாக்குற? என்ன சாந்தி, குழந்தைய கொஞ்சியை தவிர முகத்துல சந்தோஷத்தையே காணோம். நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்போ சந்தோஷமாவும் இல்ல, சோகமாவும் இல்ல. மாமா கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சாந்தி, என்ன சொல்லு. ஏன் மாமா, அத்தை இங்க எப்போ வந்தாங்க? எப்போ போன்ல பேசினாங்க? நானும் ரோஹிணியும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா கொஞ்ச நாளாவே அத்தை வீட்டுக்கும் பேசல, செல்லையும் காண்டாக்ட் பண்ணல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இதே குழப்பம்தான் எனக்கும். அதை கிளியர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே சாந்தி. நானும் ஆபீஸ்க்கு போயிடுறேன், இவ்வளவு ஆபீஸ்க்கு போயிடுறேன். பெரும்பாலும் வீடு பூட்டியே இருக்கும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்திருந்தாலும் வீடு பூட்டி இருந்திருக்கும், போயிருப்பாங்க, அவ்வளவுதானே. அத்தை போனாவது பண்ணிருக்கலாமே. நம்மள மாதிரி அடிக்கடி போன்ல பேசுறவங்க இல்லையா அத்தை? இருந்தாலும் ரோஹிணி, நைட்டாவது அம்மா ஃபோன் பண்ணி நம்ம எல்லார பத்தியும் விசாரிப்பாங்க. அவங்க வரலைங்கிறத பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஃபோன் பண்ணாம இருக்காங்களேங்கிறது தான், அதை பத்தி தான் சாந்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட போன்ல பேசாததும், என் குழந்தைய பார்க்க வராததும், என்கிட்ட அத்தை பேசாததும் எனக்கு சாதாரண விஷயமா தெரியல. என்ன சொல்ற சாந்தி, இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு நீ ஃபீல் பண்ற? நாங்க சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நீ இவ்வளவு சீரியஸா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு கூட அத்தை வராததுக்கும் போன்ல பேசாததுக்கும் எதுவும் தோணல. ஆனா இந்துதான் இன்னைக்கு பேச்ச ஆரம்பிச்சா. அவ கேக்குறதும் நியாயம் தானே அம்மாவும் சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க வந்தா நீங்களும் அதையே பேசுறீங்க. யார்கிட்ட பேசலனாலும் அத்தை உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டாங்களே. மறுபடியும் அந்த அபிராமி ஏதாவது சித்து வேலை பண்றாளா? என்னதான் அபிராமி பண்ணாலும் உடனே அதையாவது வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்களே. அந்த பேச்சும் வரலையே. அதுவும் கரெக்டா? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. அம்மா யார்கிட்ட பேசலனாலும் அவங்க தம்பி கிட்ட பேசாம அவங்களால இருக்க முடியாது. இப்போ அத்தையும் மாமாவும் 2 நாளா அர்ஜுன் வீட்டுல தான் இருக்காங்க. நான் வேணா அர்ஜுன் கிட்ட பேசட்டுமா? எங்க நீங்க நேரா அர்ஜுன் அப்பா கிட்டே பேசலாமே. இல்ல, அவங்க என்னமோ இதோன்னு பயந்துருவாங்க. அர்ஜுன் கிட்ட பேசுறதுதான் கரெக்ட். அப்போ ஒண்ணு செய், நீயே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஓகே. ஹலோ அர்ஜுன், நான் சாந்திகா பேசுறேன். சொல்லுங்கக்கா. ஒண்ணும் இல்ல, அத்தை கொஞ்ச நாள என்கிட்டயும் மதன் மாமா கிட்டயும் பேசல. குழந்தைய கூட பாக்குறதுக்கு ஸ்கூலுக்கும் போல. உன்கிட்ட இல்ல உங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்லையக்கா, இங்க எந்த போனும் வரல. அனிதா கிட்டயும் அவங்க போன் பண்ணதா அவ எதுவுமே சொல்லலையக்கா. யார்கிட்டயும் பேசலனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனையில அத்தை மாட்டிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நாங்க யாரும் அந்த வீட்டு பக்கம் போக முடியாது. நீதான் போய் விசாரிச்சுட்டு வரணும். ஒரு முக்கியமான விஷயம், அபிராமி இல்லாத நேரமா பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த அபிராமி இல்லாத நேரத்துல நான் அத்தையை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். ஓகே, பை.
ஹலோ, ஸ்வாதி, சொல்லுங்க மாமா. அப்பா நல்ல காலம், போனை நீ எடுத்திய. ஆமா, எங்க உங்க குடும்ப குத்து விளக்கு? குத்துற விளக்கு வீட்டுல இருக்கலாம் இல்லையா? யார சொல்றீங்க? அந்த அஹிம்சாவாதி அபிராமி தான். அவங்களா? அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. ஆமா, நீங்க எங்க பேசுறீங்க? கேட்டா சிரிப்ப. உங்க வீட்டு தெருவு முனையில இருந்து பேசிட்டு இருக்கேன். நீ இப்படி சிரிச்சிட்டே இரு, நான் இதை வந்துடுறேன். அத்தை வீட்டுல இருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்களதான் நான் முக்கியமா பார்க்கணும். சரி, இதை வந்துடுறேன். சரி, வாங்க. இந்தாமா. யார் போன்ல? அர்ஜுன் மாமா. அர்ஜுனா? என்னவா? இங்க வராராம். என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. என்னத்த, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா ஸ்வாதி? நல்லா இருக்கேன் மாமா. என்ன போன் பண்ணி உன்னை அங்க இருந்து நடக்க வச்சிட்டனா? நான் நடந்த நல்லது தானே? அது சரி, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறவளாச்சே நீதான். சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோ. அனிதா உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னா. தங்கச்சி முதல்ல குழந்தைய பெத்துக்கிட்டு அக்கா அட்வைஸ் பண்ண போறல்ல? போங்க மாமா. சரி, என்ன சாப்பிடுற? அத்த, ஒரே ஜலதோஷமா இருக்கு, எனக்கு சூடா ஒரு கிளாஸ் தண்ணி போதும். ஜலதோஷமா? பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாத, இது உள்காய்ச்சல் மாதிரி உள் ஜலதோஷம். அத்த, நீங்க போய் எனக்கு சுடு தண்ணி கொண்டாங்க போங்க. என்ன மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சரி, அத்தை தண்ணியை ரொம்ப சூடு பண்ணிட்டு போறாங்க, நானே உள்ள போய் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு பாலை குடிக்காம மாத்தத முழுசா குடி. சரி. அத்தை, ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன்? எனக்கு சுடு தண்ணி தேவையில்ல, உங்க பதில் தான் தேவை. எதுக்கு? அத்தை, நீங்க என்கிட்ட, சாந்திகா கிட்ட, மதன் மாமா கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அது கூட பரவாயில்ல. ஆனா குழந்தை இந்துவை பார்க்காம நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ இருக்கீங்க. ஏன்? பதட்டப்படாதீங்க அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் பாலாஜி கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்களே, உங்களை அந்த அபிராமி மிரட்டி வச்சிருக்கால. அர்ஜுன், பயப்படாதீங்க அத்தை, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னதே சாந்திகா தான். நான் அவங்க கிட்ட போன்ல பேசும்போது உங்களை நேர்ல பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அத்தை, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களை மிரட்டினது அந்த அபிராமி தானே? அப்போ அந்த ராட்சசி உங்களை பயங்கரமா மிரட்டிருக்காள்ல? நான் அவளுக்கு பயப்படல, அவகிட்ட இருக்கிற ரகசியத்துக்கு தான் பயப்படுறேன். விஜயோட சாவுக்கு என் மகன் தான் காரணம்னு சாந்தி கிட்ட இவ சொல்லிட்டா. கடவுளே, என் மகனும் சாந்தியும் எந்த ஜென்மத்திலையும் சேர முடியாது. வாஸ்தவம் தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த அபிராமி பத்தின முழு உண்மையும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சு கார்த்திகையும் சாந்தியும் ஒண்ணு சேர்த்து வாழ வைப்பாருன்னு தானே நாமெல்லாம் நம்பிக்கையோட இருக்கோம். ஆனா விஜய் சம்பந்தப்பட்ட குண்ட இவ போட்டு உடைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அவ மிரட்டினது பாதி, நான் மிரண்டது மீதி. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லாம சட்டம் போட்டு என்ன வீட்டோட கைதி ஆக்கிட்டா. நான் என்ன பண்ண முடியும்? நான் பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அர்ஜுன். சாந்தி, மதன், ரோகிணி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எந்த ரகசியத்தை நாம மூடி மூடி மறைக்கிறோமோ அது வெளியே வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க அத்தை, இந்த விஷயம் கண்டிப்பா வெளியில வராது. நீங்க பொறுமையா போங்க. ஆனால் லிமிட்ட தாண்டா அதுக்கப்புறம் ஆண்டாள் அஸ்திரத்தை நான் எடுப்பேன். அபிராமி மலையை முழுகி ஏப்பம் விடுறவ.
நீ அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சாந்தி கிட்ட நீ எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு போங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்படியே வேலுச்சேரி ஆபீஸ்க்கு போய் அங்க மேனேஜர் சாமிநாதனை போய் பாருங்க. ஓகே மேடம். நம்ம கம்பெனில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் குரூப் இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னேனே, அந்த ஏஜென்ட் வந்துட்டாரா? வந்தார் மேடம். டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. கம்பெனியை அத்தனை ஸ்டாஃப்ஸுக்கும் பிரீமியம் கட்டிட்டதால அத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உங்களை மனசார வாழ்த்தினாங்க. வா அர்ஜுன், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேடம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். உங்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கு? இருங்க சொல்ல அர்ஜுன். அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் அத்தைய பார்த்துட்டு வந்தேன். அர்ஜுன், அத்தை ஏன் எங்களை பார்க்க வரலையா? நாங்கெல்லாம் எப்படி கலங்கி போயிருக்கோம்னு சொன்னியா? எல்லாம் சொன்னேன்க்கா. நம்ம பதற மாதிரி ஒரு விஷயமும் இல்ல. அத்தை மேல நம்மளுக்கு பாசம் அதிகமா இருந்ததால அவங்க பேசலன்னு நம்மளாம் ஆளாளுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா அபிராமியால ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை உண்டு பண்ணாம அந்த அம்மாவுல இருக்க முடியாது. நாராயணா, கொஞ்சம் இருங்க. அர்ஜுன் சொல்லு, என்ன நடந்தது? அக்கா, நம்மலாம் அந்த வீட்ல ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டோம். அதான் சுவாதி. டாக்டர் இந்த வாரம் சுவாதிக்கு டேட் சொல்லியிருக்காராம். அதான் அத்தையால எந்த பக்கமும் நான் வரவே முடியல. அப்புறமே வேற ஆபீஸ் போயிடுறாள் நாராயணா. அவன் அந்த வீட்டுல இருந்தாலும் அவளால எந்த பிரச்சனையும் இல்லை. பாவம் அத்தை ஒண்டி கட்டியா இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. அதனால்தான் அவங்களால யார்கிட்டயும் பார்க்கவோ பேசவோ டைம் ஒதுக்க முடியல. இவ்வளவு ஏன்க்கா? அத்தை 2 வாரமா கோயிலுக்கே போலன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியா? அது மட்டும் இல்லக்கா, சுவாதி ஏற்கனவே பயந்த சுபாவம். இப்போ ரொம்ப பயந்துருக்கலாம். தலப்பிரசவம் இல்ல, பயம் இருக்காதா? வாஸ்தவம் தான். அத்தை எங்கேயும் நவரக்கூடாதுன்னு சுவாதி சொல்லிட்டாலாம். அதனாலதான் பாவம் அத்தை வீட்டு விட்டு எங்கேயும் போல. அது சரி அர்ஜுன், அத பத்தி தப்பு சொல்ல முடியாது. ஆனா ஒரு போன் பண்ணி கூட பேசக்கூடாது. அதானே, ஒரு போன் போட்டு பேசலாமே. என்ன நாராயணா நீங்க? அத்தை எப்படி போன் பண்ணி பேசுவாங்க? அபிராமி எப்போ வருவா எப்போ போவான்னு யாருக்கும் தெரியாதுல்ல. மாமா வீட்டுல இருந்தா கேட்கவே வேண்டாம். அபிராமி ஆபீஸ் போயிட்ட அப்புறம் பேசலாமே. மாமா எப்போதுமா வீட்டுல இருக்காரு. அக்கா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கக்கா. அத்தை அவங்க எப்போ ஃப்ரீ ஃபீல் பண்றாங்களோ அப்பதான் அவங்களால தாம் பொண்ணுங்க கிட்டே பேச முடியும். சொந்த வீட்டுக்குள்ளேயே பயந்து பேச சொல்றீங்களா? இப்போ அதெல்லாம் விடுங்கக்கா, அது ஒரு பிரச்சனையே இல்ல. அத்தைக்கு நம்ம மேல எந்த கோபமும் இல்ல. சுவாதிக்கு குழந்தை பிறந்தப்பறம் அத்தை ஃப்ரீ ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்து கிட்டயும் நம்ம கிட்ட எல்லாம் அத்தை பேசுவாங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லக்கா, என்ன நம்புங்கக்கா. அப்பா, இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. நான் பயந்தே போயிட்டேன். எந்த பயமும் இல்லக்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி, வரேன் நாராயணா. சரி தம்பி. மேடம், நானும் கிளம்புறேன். ஓகே. ஓகே. ஏன் ரொம்ப கலப்பா இருக்க? அம்மா தான் உன்னை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நான் எந்த வேலையும் செய்யலப்பா, அம்மா தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்புறம் ராஜி, இன்னும் 2 நாள்ல மறுபடியும் மலேசியா போறேன். கவலைப்படாத, 4-5 நாள் வந்துருவேன். இல்லைங்க, வர வர நீங்க இங்க இருக்கிற நாளை விட வெளிநாட்டுல இருக்கிற நாள் தான் அதிகமா இருக்கு. உங்க அம்மா பொறாமப்படுறாளா சந்தோஷப்படுறாளா? பெருமைப்படுறீங்க. நீ வரியா? என்னங்க நீங்க? அத்தையால எப்படி முடியும்? ஏன் பிரமி, எனக்கு தான் பாஸ்போர்ட் இருக்கே. பாஸ்போர்ட் சரி அத்தை, வெளிநாடு என்ன வெளியூர் போறதுக்கு கூட உங்க பொண்ணு சுவாதியோட பிரசவம் அலோவ் பண்ணுமே. அட ஆமாங்கிற, இவருக்கு தான் டெலிவரி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கேன். அபிராமி சொல்றது சரிதான். ஆமாமா, அபிராமி என்ன சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவா. ஏண்டி, ஏன் புருஷன் கூட நான் வெளிநாடு போக உன் பர்மிஷன் வேணுமா? வேற வழி இல்ல கிழவி, உன் பாஸ்போர்ட் என் கையில.
அண்ணி ஆபீஸ் கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஓகே. ஐயா வக்கீலையா உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? சீக்கிரம் கூட்டியாமா, வெயிட் பண்ண வைக்காத. அப்பா ஆ, எதுக்கு லாயர் வராரு? வரட்டும், வந்தா தெரியுது. வாங்க ஐயா உள்ள போங்க. போங்க. ஹலோ, வாங்க சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சிட் டவுன். நல்லா இருக்கு. சோ சாரி, உங்களை வீடு வரைக்கும் கூப்பிட்டு சிரமப்படுத்திட்டேன். நோ ப்ராப்ளம். இது முக்கியமான விஷயம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம். அதனால நானே தானே வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஓகே, முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். மிஸ்டர் ஆர்கே, நீங்க சொன்னபடியே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேன்னா சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். படிச்சு பாருங்க. அதுக்கு அவசியமே இல்லை சார், நீங்க எழுதின சரியா தானே இருக்கான். நோ நோ நோ, இது உங்க சொத்து விவகாரம். யூ மஸ்ட் கோ த்ரூ இட் ப்ளீஸ். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ராஜி, நீ ஒரு தடவை பாத்துறேன். அத்தைக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? தெரியுமாவா? அந்த காலத்து எஸ்எல்சிமா, இந்த காலத்து எம்ஏ பிச்சை வாங்கணும். இந்தம்மா பாரு. என்னங்க, நீங்க படிச்சா போதாதா? எனக்கு இந்த விவகாரம் எல்லாம் என்ன தெரியும்? அப்படி இல்ல ராஜி, என்னோட 30 வருஷமா குடும்பம் நடத்துற, என்னோட கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு தெரியும். சும்மா ஒரு கிளான்ஸ் பாரு. கமான் பார், எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ பார்த்து முடிச்சதும் ஒரு நல்ல நாளா பார்த்து டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். எஸ். மாமா, நல்ல நாள் நானே பாத்துட்டுமா? வேணாம் வேணாம், அதெல்லாம் ராஜி பார்த்துப்பா. சரி மாமா. ஆர்கே, ஃபேமிலி மெம்பர்ஸ் பூரா படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வரேன். கார்த்திக், நீயும் படிச்சு பாருப்பா. வக்கீல் அமிச்சிட்டு வந்துடுமா? சரி. அபிராமி, கொண்டா, நீ படிச்சு பாரு. சரி மாமா.